டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் வில் ரைட்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த வில் ரைட்டிங்கிறது ரொம்ப கட்டாயமா? இது எந்த அளவுக்கு இன்வெஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? வில் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே வில் ரைட்டிங் எழுதி வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு சொத்துக்களை அனுபவிச்சிட்ருக்கீங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் வாரிசுகள் அந்த சொத்துக்களை எப்படி அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வில்ல, அதாவது இந்த வில் ரைட்டிங்க்கு பேரே உயில்னு சொல்லுவோம். இந்த உயில் சாசனம், இந்த உயில் சாசனத்தில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு அவங்க வாரிசுகள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்தியாவில் இது சொத்துரிமை சட்டம்னு தனியாக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தியன் ஃபேமிலிஸில் இது அக்செப்டட். இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் எழுதி வச்சுருந்தாலே போதும். ஸோ இந்த சொத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுருந்தாலே போதும். அதனால் வில் ரைட்டிங் எல்லா இன்வெஸ்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க வாரிசுகள் உங்கள் சொத்துக்களை ஒரு தடை இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே வில் ரைட்டிங் எழுதலாம். அதுக்காக உடனே போய் வில் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய சொத்தோ மதிப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா கண்டிப்பாக வில் ரைட்டிங் வச்சுருந்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஆகும். ஓகே, இப்போது இந்த வில் ரைட்டிங்கிறது ஏன் முக்கியம்? இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வில் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு ஃபேமிலியில் ஒரு வீடு வச்சுருப்பாங்க, ஒரு நிலம் இருக்கும், ஒரு வெஹிக்கிள், அது எனி வெஹிக்கிள். ஸோ இதெல்லாமே முன்னாடி இருந்துக்கிட்டு இருந்து எல்லாருக்கும் ஆவரேஜான ஒரு அசட்டு. இப்போ உள்ள சூழ்நிலையில் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டு, பிட்காயின் வச்சுருக்கேன்றாங்க, ஒருத்தவங்க ஸ்டாக்ஸில் வச்சுருக்காங்க, கோல்டில் வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க கமர்ஷியல் பில்டிங் வச்சுருக்காங்க, லேண்டு வச்சுருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் நடத்துகிறாங்க, நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இது அப்படியே ரொம்ப எப்படின்னா ஒரு நாமினி போட்டுட்டோன்னா கிடைச்சிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த வில் ரைட்டிங்கில் ஃபேமிலியாக இந்த சொத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இவ்வளோ அசட் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசட் கிளாஸஸ் ஒரு எய்ம் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதை அனுபவிச்சுட்டு வருவாங்க. அதை எல்லாருமே அவங்களோட காலத்துக்கு அப்புறம் காம்படிஷன் வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இவ்வளோ நம்பர் ஆஃப் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆக காம்ப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபேமிலி இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி சொத்து பரிமாற்றத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் வில்லுன்றது கண்டிப்பாக எழுதணும். ஓகே, இப்போது இந்த உயிரெலாம் எழுதாமல் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்ற போது அதுக்கப்புறம் வர வாரிசுகளுக்கு என்ன பிரச்சனை வரும்? இது நல்ல கொஸ்டின். இப்போ ஏன்னா உயில் எழுதலை அப்படின்றதுனா நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க சொத்துக்களை. நீங்கள் இருக்கும்போது எந்த சொத்து வேணாலும் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். அதோட காம்ப்ளிகேஷனை நீங்கள் இருக்கையிலே பார்த்துருவீங்க. ஒரு இன்வெஸ்டர் அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களோட சொத்துக்கள் பரிமாறுறதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா, இது நார்மல் ஒரு சுமூகமான குடும்ப சூழ்நிலையில் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக வெல்த்தியாக இருக்காங்க, யார்கிட்டையும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா கூட அந்த குடும்பத்துலேயுமே இந்த மாதிரி உயில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு சொத்துக்களை பகிர்வது, எனக்கு இந்த சொத்து, யார் இந்த சொத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய மனக்குழப்பமெல்லாம் வரும். ஸ்மூத்தான ஃபேமிலி தான், பட் உடனே கன்வீன்ஸ் ஆகாது. இது இல்லாமல் லீகலாக டாக்குமெண்டேஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு உயில் இருந்ததுன்னா எல்லா டாக்குமெண்டேஷனும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக முடிஞ்சிடும். இது ஒரு கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி வாரிசுகளை பிரிக்கிறது, இதெல்லாமே ஒரு உயில் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக முடிச்சுக்க முடியும். அதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சில சொத்துக்களை பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படியே இருக்கும், கொஞ்சம் ஹையர் வேல்யூ மணி இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆக்சஸே பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கோர்ட் அஃபிடவிட் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் தான் வாரிசு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கே டைம் ஆயிரும். இந்த உயில் இருந்ததுன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ரொம்ப சிம்பிள், குயிக்காக அக்சஸ் பண்ணிட முடியும். அது மாதிரி சில சொத்துக்களை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாமல் போகிற சூழ்நிலைகள்லாம் வரலாம். சில இடத்துல மைனர் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. மைனர் சில்ட்ரன்ஸ் அவங்கள யார் வளர்க்குறது, எப்படி ஃபண்டிங் பண்ணுறது, எந்த சொத்தை எப்படி பாதுகாக்கிறது
அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு உயில் இல்லைன்னா அது இன்னும் பயங்கர டிஃபிகல்ட். இதெல்லாம் நார்மலாக ஸ்மூத்தாக அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஃபேமிலியிலே நடக்கும். ஃபேமிலியில் இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் ஃபேமிலியிலலாம் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்காங்க. இது எனக்கு இது உனக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சூழ்நிலையில் உயில் எழுதாமல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பெரிய ட்ரபிள் வரும். ஸோ இதை நான் தான் பண்ணுவேன், சொத்தை பகிரவே முடியாது, பயங்கர காம்படிஷனாக இருக்கும். பணப்பிரச்சனைகள், நான் செலவு பண்ண மாட்டேன், நீ செலவு பண்ண மாட்டேன், இது எனக்கு அப்படின்னு இருக்கும். குடும்பத்தில் சொந்த பந்தமே போயிடும். உறவுகள், குடும்ப உறவே வந்து பகையாக மாறிடும் இந்த ஒரு காம்படிஷனில். இதில் இந்த குழந்தைகள் அந்த மாதிரி சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு யார் அதை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ பணம் செலவாகும், இந்த சொத்தை எப்படி வந்து குழந்தைகளுக்கு மாற்றி கொடுக்கறது, இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. இந்த கேஸ் மாதிரிலாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உயில் இல்லாமல் நீங்கள் கோர்ட் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா, நல்ல குடும்ப சூழ்நிலை இல்லைன்னா இந்த கேஸுன்றது முடிவுக்கே வராது, போய்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ நாள் எடுக்கும்னே தெரியாது. அதனால் உயில் இல்லாமல் மட்டும் இருக்கவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு சொத்து சேர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை பாதுகாக்கிறதுக்கும் பகிர்றதுக்கும் ஒரு வழிவகைகளை நீங்கள் வந்து அப்போவே செஞ்சுக்கிட்டே வரணும். அதுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த உயில் தான். ஸோ வில் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு தனிநபர் உயில் எழுத என்னென்னலாம் தயார் செய்ய வேண்டும்? ஒரு இண்டிவிஜுவல் வில் ரைட்டிங் எழுதுகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 18 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கணும். ஃபஸ்ட்டு மென்டலி கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஸோ உடல்நிலை சரியில்லை, ஒரு மனநிலை சரியில்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உயில் எழுதவே கூடாது. அதனால் நல்ல குட் மைண்டடாக இருக்கும்போது, ஹெல்த்தியாக இருக்கும்போது அந்த உயில் தயார் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அவங்களோட அசட்ஸு, சொத்து என்னென்ன இருக்கோ அதை பூரா லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணினா தான் எந்த சொத்தை எப்படி பகிர்றது அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சொத்து எல்லாமே வந்து சுய சொத்துக்கள், அது சுய சம்பாத்தியமான சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க எவ்வளோ வேணாலும் உயில் எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். பரம்பரை சொத்துக்களாக இருந்துச்சுன்னா இவருடைய பங்குக்கு உள்ள பங்கு மட்டும்தான் உயில் டாக்குமெண்ட்ஸில் கொண்டு வர முடியும். இது அடுத்து. இது இல்லாமல் உயில் எழுதுறதுக்கு 2 சாட்சிகள் தயார் பண்ணணும். ஸோ அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸு ஆர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டடாக உள்ளவங்க, நெய்பர்ஸாக உள்ளவங்க, ரொம்ப நம்பிக்கையான 2 பேர் வந்து சாட்சியாக வந்து இருக்கணும். கண்டிப்பாக இவருடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன், அது அவரோட சிக்னேச்சர் அதில் இருக்கணும். உயிலில் சிக்னேச்சர் இருந்தால் தான் அது வேலிடு. அவரோட சிக்னேச்சர்ன்றது அது எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுற மாதிரி க்ளீனாக இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து எக்ஸிக்யூட்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவங்கள க்ளீனாக டிஃபைன் பண்ணணும். இந்த உயிலை இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். பொதுவாக அந்த உயிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நல்லது. ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை, பட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ரொம்ப சேஃபராக இருக்கும். இல்லைனா அந்த உயில் டாக்குமெண்ட்டை டூப்ளிகேட் பண்ணுறதா, இல்லை வேறு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ஜென்ரலாக உயில் எழுதும்போது யார் இன்ஃப்ளூயன்ஸ்லையும் எழுதக்கூடாது. அதேமாதிரி சொத்துக்களில் வந்து ஏதாவது குளறுபடி பண்ணுற மாதிரி எழுதிடக்கூடாது. ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனை வரும். அதனால் மோசடி பண்ணுற மாதிரியோ இல்லை யாரோட மிரட்டலுக்கும் பயந்து உயில் எழுதக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். மெயினாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா உயில் டாக்குமெண்ட் சேஃபராக இருக்கும். உயில் எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் நம்ம வந்து இருப்போம். ஸோ உயில் எழுதிட்டா நாளைக்கே நமக்கு எதாவது ஆகிடும் அப்படின்றது கிடையாது. நம்ம இருக்கும்போது அடுத்த சொத்துக்கள் ஆட் ஆகும்போதோ இல்லை அது குறையும் போதோ இல்லை வேறு பிரச்சனைகள் வரும்போதோ என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத உயிலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் உயில் எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசித்து அதுபடி தான் செய்யணும். ஓகே, இப்போ இந்த வில் டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு அந்த ஒரு தனிநபருக்கு ஏற்ற தகுதியான நபர்கள் யாரெல்லாம்? ஒரு தனி நபர் வந்து வில் ரைட்டிங் ஒரு அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா அவர் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அவர் போய் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்ட்ட கேட்கணும். அந்த பர்சன் எப்படி இருக்கணும்னா ஜென்ரலாக வந்து அட்வொகேட்ஸ். ஸோ அவங்க வந்து இதில் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களாம் இருக்கணும். அவங்கள்ட்ட போய் இந்த அட்வைஸ் கேட்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸு சொத்தெல்லாம் எப்படி பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த சொத்து பகிர்மானத்தில் உள்ள லீகல் ப்ராப்ளங்களை இந்த டாக்குமெண்ட்ஸில் எப்படி கிளியராக மென்ஷன் பண்ணுன்னா நாளைக்கு பிரச்சனை வராதுன்னு தெரியும். அதனால் அவங்களோட அட்வைஸ் ரொம்ப முக்கியம். இதில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸோ சிஏ நமக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதில் என்ன டேக்ஸ் வரும்,
ஸோ எந்த மாதிரி இதை பகிர முடியும், ஸோ இதில் மதிப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க க்ளீனாக பார்த்துருவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் எஸ்டேட் பிளானிங் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியும், ஃபினான்ஷியல்ஸ் தெரியும், உங்கள் கமிட்மெண்ட்ஸ் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட நீங்கள் பண்ணும்போது உங்களோட வில் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப கிளியராகவும் இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இப்போது கடைசியில் இந்த சொத்து வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மட்டுமா இல்லை வேறு ஏதாச்சும் பயன்பாடுகள் இருக்கா? இந்த வில் ரைட்டிங்கில் நீங்கள் நிறைய விஷயம் கொண்டுட்டு வரலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து அசட்ஸை எப்படி ஷேர் பண்ணுறது, உங்களோட நாமினிக்கு வாரிசுகளுக்கு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது வந்து அசட் ஷேரிங் வந்துடும். அசட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கே ஒரு தனியாக ஒரு வில் எழுதலாம். இது வந்து திருமணத்துக்காக யூஸ் பண்ணணும், இந்த வீடுகளை விற்கக்கூடாது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வாரிசுகளுக்கு அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் வந்து அந்த வில்லில் அசட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வில் டாக்குமெண்ட்ஸ் எழுதலாம். கண்டிஷ்னல் வில் அப்படின்னா, நீங்கள் வந்து படிப்புக்காக இந்த செலவு, படிப்பு முடித்ததுக்கப்புறம் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் வரும், இதை யூஸ் பண்ணணும், என்னோடய பேர குழந்தைகளுக்கு இந்த பேர் வச்சா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த கண்டிஷன் படி டாக்குமெண்ட்ஸ் ஒத்து வந்ததுன்னா அந்த வில்லை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த அசட்ஸை. இதெல்லாம் கண்டிஷனல் வில். மைனர் சைல்டு பிளானிங் அப்படின்னு கூட வில் இருக்குது. அதாவது ஒரு மைனர் சைல்டு இருந்தாங்கன்னா யாரை கார்டியனாக போடணும், ஸோ எந்த மாதிரி அசட்ஸை எப்படி அலோகேட் பண்ணணும், அவங்க படிப்புக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைனர் சைல்டு பிளானிங்னு இருக்குது. இது இல்லாமல் நிறையவே இருக்குது. நான் வில்ல டைப்ஸ் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ். இந்த வில்லில் வந்து நீங்கள் எழுதக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஓகே, இதுவரையும் நீங்கள் பேசினதில் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இந்த எக்ஸிக்யூட்டர்ன்றது யார், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலாக வில் எழுதும்போது நம்ம எக்ஸிக்யூட்டரை மென்ஷன் பண்ணலாம். அது நம்ம குடும்ப உறுப்பினராகவும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் எப்படி இருக்கணும், அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையான பர்சனாக இருக்கணும். ஸோ உங்கள் வில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும், கொஞ்சம் லீகல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவரால் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ரிலையபிளாக எல்லாருக்கூடையும் கரெக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும், கொஞ்சம் அவைலபிள் பர்சனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில் அவர் டைம் பண்ணி இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமா அப்படின்றது மெயினாக பார்க்கணும். இந்த வில்லில் உள்ள சாராம்சங்களை கரெக்டாக பண்ணணும், நம்பிக்கையோடு செஞ்சு கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு சாரால் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த வில்லில் என்ன கண்டிஷனில் வில் எழுதியிருக்காங்க அப்படின்ற மனநிலை தெரிஞ்சவராக இருந்து அதுபடியே கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் தான் வந்து எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவோம். இந்த எக்ஸிக்யூட்டரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வில் ரைட்டிங்கில். ஓகே, இந்த வில் ரைட்டிங் பற்றி நிறையா சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து இதில் இந்த எக்ஸிக்யூட்டர்னு யார், அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றத பற்றி நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.